இஸ்ரவேலாகிய குமாரத்தியே, திரும்பு. உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேலாகிய குமாரத்தியே, திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. சீர்கட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகித் திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை விடுவிக்கப் போவதாகவும் அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்ப அழைத்து வந்து அங்கே அவர்களை குடியேற்றப் போவதாகவும் வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் சீயோனுக்கு திரும்பி வர தங்களை ஆயத்தம் படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் இடறி விழுந்துவிடக்கூடாது, தங்களுடைய ஆவியில் சோர்ந்து போய்விடக்கூடாது. சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போக பிரயாண ஆயத்தம் பண்ண வேண்டும். காலத்தை வீணாக்கி விடாமல் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலாகிய குமாரத்தியே, திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தாலும் அவர்கள் இன்னும் கன்னிகையாகவே இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தேவனுக்கு மணவாட்டியாகவும் நிச்சயம் பண்ணப்பட்டவளாகவும் இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகையாகிய இஸ்ரவேல் என்னும் குமாரத்தி தன்னுடைய பட்டணங்களுக்கு திரும்ப வேண்டும். இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு என்று கர்த்தர் யூதாவின் மனுஷரை பார்த்து சொல்லுகிறார். அவர்களுடைய பட்டணங்கள் இப்போது சீரழிந்து போய் இருக்கிறது, மண் மேடாய் கிடைக்கிறது. ஆனாலும் அந்த பட்டணங்களே அவர்களுடைய பட்டணங்கள். இப்போது பாழாய் போயிருக்கிற பட்டணங்களே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பட்டணங்கள். அந்த பட்டணங்களுக்கே யூதாவின் மனுஷர் திரும்பி போக வேண்டும். கல்தேயர்கள் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் தங்கள் தேசத்திற்கு சிறைக்கு பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர்கள் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு எந்த வழியாக போனார்களோ அந்த வழியாகவே அவர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போக வேண்டும். அவர்கள் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு போனபோது வேதனையோடு அழுது கொண்டு போனார்கள், துக்கத்தோடு புலம்பிக் கொண்டு போனார்கள். அவர்களுடைய பிதாக்கள் தங்களுடைய வேதனைகளையும் துக்கங்களையும் அவர்களுக்கு ஏராளமாய் சொல்லி இருக்கிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு தாங்கள் வந்த வழியாகவே திரும்பி போக வேண்டும். போகும் வழியில் தங்கள் முற்பிதாக்கள் தங்களுக்கு விவரித்து சொன்ன சோகமான சம்பவங்கள் எல்லாம் அவர்களுடைய நினைவுக்கு வரும். கர்த்தர் தங்களை பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவித்ததை அவர்கள் நன்றியோடு நினைவு கூறுவார்கள். அவர்களுடைய முற்பிதாக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதை இவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இவர்களோ பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி போவதை சந்தோஷமாய் அனுபவிக்கிறார்கள். பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்த நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ணியிருக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு புறப்பட்டு போக வேண்டும். அவர்கள் இதுவரையிலும் செய்ய தவறிய நற்கிரியைகளை எல்லாம் இனிமேல் துரிதமாய் செய்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகிறவர்களிடம் உனக்கு குறிப்பு அடையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனில் இருந்து சீயோனுக்கு திரும்பி போகும் பாதை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தருடைய மகிமையான விடுதலைக்கு போகும் பாதையாய் இருக்கிறது. பாவிகள் தாங்கள் போக வேண்டிய பாதையின் மேல் தங்கள் மனதை வைக்க வேண்டும். இது கர்த்தருடைய பெரும் பாதை. இதுவே கர்த்தர் நியமித்திருக்கிற பரிசுத்தமான பாதை. நம்முடைய மனதை நாம் இந்த பாதையின் மேல் வைக்கவில்லை என்றால் நம்மால் இந்த பாதையில் நடக்க முடியாது. நம்முடைய மனதில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னும் விருப்பம் இருந்தால் மாத்திரமே நாம் ரட்சிப்பின் பாதையில் நடந்து வருவோம். ரட்சிக்கப்பட வேண்டும் என்னும் விருப்பம் நம்முடைய மனதில் இல்லை என்றால் நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபம் பண்ணவே மாட்டோம். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து சீயோனுக்கு திரும்பி போகிறவர்கள் தங்களுக்கு குறிப்பு அடையாளங்களை நிறுத்த வேண்டும் என்றும் தங்களுக்கு தூண்களை நாட்ட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய பாதையில் பாதை மாறி போய்விடக்கூடாது. மிகுந்த கவனமாக முன்னேறி செல்ல வேண்டும். நாம் ரட்சிப்பின் பாதையில் மிகுந்த எச்சரிப்போடும் கவனத்தோடும் முன்னேறி செல்ல வேண்டும். இல்லை என்றால்
பாதை விலகி நம்முடைய ரட்சிப்பை இழந்துவிடக்கூடிய ஆபத்து வந்துவிடும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து சீயோனுக்கு திரும்பி வருகிற ஜனங்களில் முதலாவதாக வருகிறவர்கள் மிகுந்த கவனத்தோடு வர வேண்டும். அவர்களுக்கு தாங்கள் போகும் பாதையை பற்றி நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். தங்களை பின்பற்றி வருகிற ஜனங்களுக்கு குறிப்படையாளங்களை நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு தூண்களை நாட்ட வேண்டும். இவர்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் இவர்கள் நிறுத்திய குறிப்படையாளங்களையும் இவர்கள் நாட்டிய தூண்களையும் பார்த்து பாதையில் காணாமல் போய்விடாமல் அவர்களை பின்பற்றி வருவதற்கு உதவியாயிருக்கும். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய் என்று கர்த்தர் கேட்கிறார். சிறையிருப்பில் இருந்து சீயோனுக்கு திரும்பி போகிறவர்கள் தெளிந்த சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சீயோனுக்கு திரும்பி போகிறோம் என்னும் முழு நிச்சயம் அவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். பயமோ அல்லது கவலையோ அவர்களை திசை திருப்பிவிடக் கூடாது. தங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தர் மீது வைத்துவிட்டு சீயோனை நோக்கி பார்த்து தாங்கள் வந்த பாதையிலேயே திரும்பி போக வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சீயோனுக்கு திரும்பி போகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து பார்த்து கர்த்தருக்குள் தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சபையானது பலவீனமான ஸ்திரீயைப் போல இருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ பலவீனமாய் இருக்கிறார்கள். சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். சத்துருக்கள் கர்த்தருடைய ஜனத்தை மேற்கொள்கிறார்கள். உலகத்தை கலக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தை பார்த்து கலங்கி போய் இருக்கிறார்கள். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 54:6. கர்த்தர் சபையை ஒரு ஸ்திரீயோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. வெளிப்படுத்தின விசேஷம் 12:1. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஒரு சேனையைப் போல இருக்கிறார்கள். சத்துருக்கள் பரிசுத்தவான்களை வளைந்து கொண்டாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுவார். பரிசுத்தவான்கள் தங்கள் சத்துருக்களை மேற்கொள்வார்கள். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:9. கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார் என்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். புதுமை என்பது இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் இந்த உலகத்திற்கு ஓர் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 7:14. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. ஸ்திரியானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள் என்னும் வாக்கியத்திற்கு கன்னி மரியாளாகிய ஸ்திரியானவள் தன்னுடைய கற்பத்தில் சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவை சுமப்பாள் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இந்த வாக்கியத்தில் புருஷன் என்னும் வார்த்தைக்கு கேபேர் என்னும் எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனே இங்கு கேபேர் என்று, அதாவது புருஷன் என்று அழைக்கப்படுகிறார். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. எரேமியா 32:18-19. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பதற்கு
கேபேர் என்னும் எபிரிய வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல் கிபோர் ஆக, அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. ஸ்திரீயானவள் என்பவள் இஸ்ரவேலாகிய குமாரத்தி. இஸ்ரவேல் ஒரு ஸ்திரீயாகவும் கன்னிகையாகவும் குமாரத்தியாகவும் கர்த்தருக்கு விவாகம் செய்யப்பட்ட ஸ்திரீயாகவும் கூறப்பட்டிருக்கிறாள்.